அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ராசிநாதனை பார்க்கும் நட்சத்திரநாதன் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு 4 மாதம் முடிவதற்குள் இது நிச்சயம் நடக்கும். அதாவது ஏப்ரல் முடிவதற்குள் இது நிச்சயம் நடக்கும். அதை பற்றி பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, அதுவும் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். உங்களுடைய நட்சத்திர அதிபதி யார்? உங்களுடைய உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதி யாருன்னா சனி பகவான். அவர் மீனத்திற்கு 12இல் கும்ப வீட்டில் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆனால் உங்கள் ராசிநாதன் யார்? குரு பகவான். அவர் இங்கே இருக்கிறார், மேஷத்தில் இருக்கிறார், 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அந்த குருவை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். ராசிநாதனை நட்சத்திர அதிபதி பார்ப்பது மிகுந்த அபூர்வம். அதுவும் இந்த தடவை குருவை சனி பார்த்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ளப் போகிறார். இது ஏப்ரல் வரை நீடிக்கப் போகிறது. ஏப்ரல் முடிவதற்குள் நிச்சயம் இந்த 4 விதமான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதில் முதலாவதாக வீடு கட்ட வேண்டும், வீடு வாங்க வேண்டும், வீடு மாற்ற வேண்டும், வீட்டு பிரச்சனை தீர வேண்டும், சொத்துக்கள் பிரச்சனை தீர வேண்டும், வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இப்படின்னு சொத்து விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் தீர்ந்து போகிவிடும். முதல்ல அதற்குண்டான வழிவகை கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. 2வது, பெண்களுக்கு மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகமும் மாங்கல்ய பாக்கமும், ஆண்களுக்கு வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் உண்டு. 3வது, பழைய வண்டி வாகனத்தை விற்று புதிய வண்டி வாகனம் வாங்குவது, பழைய ஆடு மாடு கோழி வளர்ப்பு விற்று புதுசு வாங்கிறது, விற்க முடியாத நிலத்தை விற்று அதன் ரீதியாக லாபங்கள் பார்ப்பது, தொலைந்து போன பணம், காணாமல் போன உறவு மீண்டும் கிடைப்பது போன்ற நிலைப்பாடுகள் நிச்சயம் நடக்கும். 4வதாக வேலை வாய்ப்பு. அந்த வேலை வாய்ப்பு இடமாற்றத்தோடு கிடைக்கும். வேலையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் என்பது உறுதி. ஸோ அப்படிப்பட்ட மாற்றம் நிச்சயமான நடக்கும். இது அனைத்தும் இந்த 4 மாதக்குள் உங்களுக்கு நடக்கப் போகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் வாய்ப்புகளை மட்டுமே கிரகங்கள் கொடுக்கும். நீங்கள் தான் அதுக்குண்டான முயற்சியை போட்டால் மட்டும்தான் அது முழுமையான பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். அந்த முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக போடுங்க. மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் சனிவோனுடைய குருநாதரான கால பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மேலும் அதீத நன்மைகள் தரும். ஸோ அந்த ஒரு வழிபாட்டை பண்ணிங்க. இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.